இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் கஞ்சிப்பானை இம்ரான் அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இது இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தியாகும். இந்த செய்தியுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மாளிகாவத்தை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கஞ்சிப்பானை இம்ரான் பிரபலமான முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர், தற்போது வெளிநாட்டில் பதுங்கியிருக்கக்கூடிய கஞ்சிப்பானை இம்ரானினுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு துப்பாக்கிதாரி, வழக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் சைக்கிளில் 2 பேர் விரும்பினோம். இப்போ ஆட்கள் குறைஞ்சிட்டு போகிறதுக்கு எல்லாம் ஜெயிலுக்கான இருக்கணும். அதனால் ஒரு ஆள் மட்டும் வந்திருக்கிறார், சுட்டு போட்டு தப்பி ஓடியிருக்கார். எனவே அவரை கைது செய்கின்ற நடவடிக்கையில் போலீசார் ஒரு பக்கம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள், தேடுதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் கஞ்சிப்பானை இம்ரானினுடைய ஒரு சில செய்திகள் மாமா என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு செய்திகளில் சித்தப்பா என்று சொல்லப்படுது. சித்தப்பாவோ மாமாவோ தெரியாது, ஆனால் நெருங்கிய உறவினர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஞ்சிப்பானை இம்ரானினுடைய நெருங்கிய சகாவாக செயல்பட்ட ஒரு முக்கியமான நபர் அதாவது ரத்மலானை சைமா என்று சொல்லி கிட்டல்ல மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருந்தவர், கோலாலம்பூரில். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் அவரோட கைது செய்யப்பட்ட இன்னும் 2 பேரும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 4:30 மணியளவில் கோலாலம்பூரிலிருந்து கொழும்புக்கு வந்த விமானம் UL 315 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம். அதில் தான் இவர் அழைத்து வரப்பட்டிருந்தார். அதாவது ரத்மலானை சைமா எனப்படுகின்ற தனுஷ்க கௌசல்ய அவற்ற சொந்த பேர். அவரும் அவரோடு சேர்ந்து கைது செய்யப்பட்ட 2 பேரும் இவர்களை அழைத்து வருவதற்காக, கைது செய்து அழைத்து வருவதற்காக இலங்கையிலிருந்து ஒரு போலீஸ் டீம் ஒன்று போனது தானே. அது யாருடைய தலைமையில் போன போலீஸ் டீம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ASP ரொகான் ஒலுகல. ஏற்கனவே நிறைய குற்றவாளிகளை வெளிநாடுகளில் போயிட்டு அழைத்து கொண்டு வந்த, கைது செய்து அழைத்து வந்த மிக அனுபவம் உள்ள ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி தான் ரொகான் ஒலுகல. அவர் தான் இன்றைக்கு இந்த கஞ்சிப்பானை இம்ரானினுடைய சகாக்களையும் இலங்கைக்கு அழைத்து வந்திருக்கின்றார். எனவே அவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு காலம்ப கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒரு விசாரணைக்கு போயிருந்தவர். என்ன விசாரணைன்றது உங்களுக்கு தெரியும். பொலிஸ்மா அதிபரை பற்றியே பிளபிளையாக கதைச்சவர். என்ன காய்ச்சவர் என்று சொன்னால், பொலிஸ்மா அதிபர் பொதுமக்களால் தாக்கப்படுவார், கொல்லப்படுவார், ஏதோ கல்லால் எறிஞ்செல்லாம் கொல்லப்படுவார் என்று சொல்லி தேவையில்லாத கதை ஒன்றை காய்ச்சி விட்டார். அன்றைக்கே அரசாங்கம் சொன்னது, உடனடியாகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருந்தவர், இதை நாங்கள் சாதாரணமாக எடுக்க மாட்டோம், இதுக்கு கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் போலீஸ் அதிபரை பற்றி புலபலியாக சொல்கிறதுக்கு என்ன நடக்குது, தேவையில்லாத கதை தானே. எனவே அரசாங்கம் அன்றைக்கே சொல்லியிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணைக்கு போன இடத்துல கைது செய்யப்பட்டு இன்று பிற்பகல் வேளையில் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி செய்திகள் வந்திருக்கின்றன, புகைப்படங்கள், வீடியோக்கள் வந்திருக்கின்றன. நீதிமன்றத்தில் அவருக்கு என்ன நடந்தது, பிணையில் விடுவிக்கப்பட்டாரா அல்லது தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டாரா என்னென்னு தெரியல. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நிமிஷம் வரைக்கும் நீதிமன்றத்திலிருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. எனவே அடுத்த காணொளியில் அது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட மற்றொரு முக்கியமான நபர் இஷாரா செவ்வந்தி. கணேமுல்ல சஞ்சீவாவினுடைய படுகொலை வழக்குடன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான நபர் இஷாரா செவ்வந்தி. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவாவையும் போயிட்டு கைது செய்து கொண்டு வந்தது ASP ரொகான் ஒலுகல தான். இப்போ கடந்த 10 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இஷாரா செவ்வந்தி இன்று காலை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தவா. அப்போ நீதிபதி சொல்லியிருக்கார், இந்த மாதம் 21ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஆளை விளக்கமறியலில் வச்சு விசாரிக்க சொல்லி. அப்போ என்ன ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்படுவாவா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் பிணை நீடிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது நீதிமன்றம் எடுக்கிற முடிவு. எனவே இன்று காலையில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார் இஷாரா செவ்வந்தி. இதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இந்த கொலைச்சம்பவத்தில் ஈடுபடைக்குள்ள அவாக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி என்னென்னு சொன்னால், போய் கோர்ட்ஸுக்குள்ளே போயிட்டு ஆளை முடித்து சம்பவத்தை செய்யுங்கோ, உங்களை நாங்கள் பத்திரமா யூரோப்புக்கு அனுப்பி வைக்கிறோம், ஏதாவது ஒரு யூரோப்புக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் அது செய்யப்பட்டது. இவாவும் வெளிநாட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில், அந்த ஒரு ஆசையில் தான் இந்த செயலில் ஈடுபட்டது. கடைசியாக எங்கேயெல்லாம் ஓடி இப்போ கடைசியாக எங்கே இருக்கிறான்றதை நீங்களே பாருங்கள்.
இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்ற மற்றொரு வழக்கு என்னென்னு சொன்னால் சுரேஷ் சாலை அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் நடக்கும். மிக முக்கியமாக சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள், விளக்கமறியலில் இருப்பவர்கள், இவர்கள் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான வழக்குகள் திங்கட்கிழமைகள்லாம் நடக்கிறது கூட. மற்ற நாட்களே நடக்கும், ஆனால் திங்கட்கிழமையில கூடுதலான வழக்குகள் நடக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட ஒரு இடையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே கடந்த வாரங்களும் கூட 4-5 மனுக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அப்போ இன்றைக்கு அதில் ஏதோ மிஞ்சி இதுக்கு போறதுக்கு இன்றைக்கும் ஒரு சில இடையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்பீல் கோர்ட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிறகு அவை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதம் 25ஆம் தேதி வரை. குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஒரு வித்தியாசமான வழக்கு ஒன்று நடந்து அதில் நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். என்ன வழக்குன்னு சொன்னால், கிட்டடியில் ஒரு ஹெல்மெட் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை இருக்குது தானே, அதில் ஏராளமான ஹெல்மெட்டுகள் தலைக்கவசங்கள் கைப்பற்றப்பட்டன. ஏன்னு சொன்னால், ஒன்றிலேயும் அந்த ஒழுங்கான ஸ்டிக்கர் இல்லையாம், அதில் போட வேண்டிய தகவல்கள் போடத்தானே வேணும். மிக முக்கியமாக SLS தரச்சான்றிதழ் என்று சொல்லுவோம் தானே, அதெல்லாம் அதில் பிரிண்ட் பண்ணி எல்லாம் ஒட்டணும். அது ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஹெல்மெட்டை வித்திருக்கணும். அதனால் அது சுற்றி வளைக்கப்பட்டு நுகர்வோர் அதிகார சபையால் கைப்பற்றப்பட்டது ஹெல்மெட்டுகள். 57 ஹெல்மெட்டுகள் அது வச்சிருந்தது. பிறகு இன்றைக்கு அது சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற உடனே அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு சொன்னால் ஹெரலியவலை என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே ஒரு தொழில்பேட்டை ஒன்று இருக்கா. அந்த தொழிற்பேட்டையில் தான் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. எனவே அந்த ஃபேக்ட்ரிக்கு எதிராக 80,000 ரூபா குற்றப்பணம் அறவிடப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த 57 ஹெல்மெட்டுகளையும் உடனடியாக அழிக்கச் சொல்லி, என்னாவது செய்து அழிக்கச் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை இடம்பெற்ற வழக்காகும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் இளைஞர் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வீதி இருக்குது தானே, அதில் 46வது கட்டை பகுதியில் 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கணும். 2 பேரும் பயங்கர ஸ்பீடாக வந்திருக்கணும், ஓவர் ஸ்பீடில் வந்திருக்கணும். வந்த இடத்துல பைக் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுது. அப்போ ஒரு கட்டத்தில் பைக் தடுமாறி ரோட்லேருந்து விலகி பக்கத்தில் இருந்த பனைமரத்தில் போய் மோதி 2 பேரும் காயம். பிறகு 2 பேரையும் கொண்டு போயிட்டு மாஞ்சோலை மருத்துவமனையில் அனுமதித்தது. அதில் ஒருவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார். அந்த மோட்டார் சைக்கிளில் பின்னுக்கு இருந்து போனவர் அவர் ஒரு 18 வயதுடைய இளைஞர் என்று சொல்லப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவநகர் பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் அவர் தான் பலியாகி இருக்கின்றார். எனவே என்னதான் சொல்றது, எங்களுடைய இளைஞர்கள் இந்த மாதிரி அநியாயமான முறையில் உயிரிழக்கிறத கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியலை. எதுக்கு ஓவர் ஸ்பீடில் போறீங்கள்? கண்ட்ரோல் இல்லாமல் உங்களோட வாகனத்தை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வாகனம் உடைக்க பின்னால் யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதா? அதுபோக முல்லைத்தீவுலேருந்து புதுக்குடியிருப்புக்கு போகிறதுக்கோ அல்லது புதுக்குடியிருப்புலேருந்து முல்லைத்தீவுக்கு போகிறதுக்கோ அவ்வளோ நேரம் செல்லுமா? இன்னும் 10-15 மத்தியாலும் செல்லுமா? அல்லது குறிப்பிட்ட டைமுக்கு இடையில் போகாட்டிங்க போர்டர் செக் போஸ்ட்டை மூடிடுவீனமா? இல்லை தானே. அப்போ எதுக்கு இவ்வளோ மின்னல் வேகத்தில் போயிட்டு பனைமரத்தில் மோதுறீங்கள்? அநியாயமான உயிரிழப்புகள் தானே. தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று காலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பிற்பகல் வேளையில் அவர் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தற்பொழுது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அத்துடன் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என வெளிநாட்டு பயணத்தடையும் அவர் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்புகளை அறிவித்திருக்கின்றார் கடுவலை நீதவான் நீதிமன்ற நீதிபதி அருண இந்திரஜித் அவர்கள். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.